ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க விதைய சேகரிக்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ஹார்வெஸ்ட்டும் பண்ணிட்டு உங்களுக்கு விதையும் நான் சேகரிக்கிறேங்க. அதுதான் இந்த வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. இன்னைக்கு வந்து என்னென்ன விதையை நம்ம சேகரிக்கிறோம்னா, கத்திரி ரகங்கள்லாம் இப்போ நம்ம விதைக்க விட்டதெல்லாம் இப்போ நல்லா பழுத்துருச்சுங்க. அதனால அதையும் அறுவடை பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து வெள்ளைப்பகல் வந்து நிறைய காய் இருக்குதுங்க. அதை தான் இப்போ அறுவடை பண்ணுறேங்க. பழமும் இருக்குது பாருங்க, காயும் இருக்குது பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. வெள்ளைப்பகல் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாசமா நம்மளுக்கு காய் கொடுத்துட்டே தாங்க இருக்கு. அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த வெள்ளைப்பகல் பொடியும் 4 பேக் தாங்க போட்டிருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா 15க்கு 15 சைஸில் 4 பேக் போட்டிருக்கிறேங்க. இன்னும் நம்மளுக்கு காய் கொடுத்துட்டே தாங்க இருக்கு. பாருங்க, ஆரஞ்சு கலர் பூசணிக்காய் சூப்பராக இருக்குது பாருங்க. அதை இன்னைக்கு அறுவடை பண்ணலைங்க, இன்னும் கொஞ்சம் முத்துட்டுன்னு விட்டுட்டுங்க. பாருங்க, இன்னைக்கு இவ்வளோ ஒரு 1/2 கிலோ காய்க்கு மேலே வருங்க. அந்த அளவுக்கு அறுவடை பண்ணியிருக்கிறேன் பாருங்க. சூப்பரான வெள்ளைப்பாகலுங்க. எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. பாருங்க, இது விதை பாருங்க எவ்வளோ சூப்பராக காஞ்சி வெடிச்சு போயிருக்குது பாருங்க. சிகப்பு வெண்டை விதை வந்து அவைபிள் இருக்குதுங்க. வேணுன்றவங்க வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளலாங்க. இந்த மாதிரி விதையை காய வச்சு தாங்க நான் எல்லா விதையுமே எடுத்து வைக்கிறேன். வாங்க, அடுத்து வந்து கத்திரிக்காய் ரகம் பறிச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பெட்ல குண்டு கத்திரிக்காங்க. குண்டு கத்திரிலே பார்த்தீங்கன்னா இது சச்சுன்னு ஒரு ரகங்க இது. அது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியா குட்டி குட்டியா குட்டி குட்டியா குண்டு குண்டா குண்டு குண்டா அழகா இருக்குங்க அதை பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி ரகங்க இது. கொத்து கத்திரிலையும் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இருக்குதுங்க. அதையும் பறிச்சுக்கலாங்க. கொத்து கத்திரி சும்மா சொல்லக்கூடாதுங்க. சூப்பரா காய் கொடுக்குதுங்க. ஆனா என்ன ஒண்ணு, சைஸ் கொஞ்சம் சின்னதா இருக்குதுங்க. மூக்குத்தி அவரை பாருங்க, அப்படியே எவ்வளோ அழகா பூ வச்சுட்டு இருக்குது பாருங்க. பந்தல் பூரா இப்போ மூக்குத்தியால தாங்க இருக்குது. நிறைய காய் வச்சிருக்குதுங்க. நான் அறுவடை பண்ணும்போது கவனிக்காத விட்டுட்டேங்க அத. காய் இருந்திருக்குதுங்க, நான் கவனிக்கல. சரி, அடுத்த தடவ அறுவடை பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டுருக்குறேங்க. இந்த வெண்டைக்காய் கொஞ்சம் இலசா இருக்குதுங்க. அதுதான் சரி சாப்பிட்றதுக்கு பறிக்கிறேங்க. பாருங்க, நல்லா நீல குண்டு கத்திரிக்காய் பாருங்க, நல்லா பழுத்துருச்சு பாருங்க. விதைக்க விட்டதெல்லாம் ஓரளவுக்கு எல்லாமே பழுத்துருச்சுங்க நல்லா. பாருங்க, சூப்பரா இருக்குது பாருங்க. இது நீல கலர் குண்டு கத்திரிக்காய்ங்க. நீல கலர் என்ன கலர் மாறி இருக்குது பாருங்க. இந்த மாதிரி நல்லா இருக்குதுங்க. விதையும் நல்லா வந்து திரட்சியா இருக்குதுங்க. நான் வந்து கட் பண்ணி வெயில்லயும் காய வச்சுட்டேங்க. அந்த மாதிரி சூப்பரா இருந்ததுங்க. இதுவும் ஒரு விதைக்கு விட்டுருக்கிறது தாங்க. இன்னும் கொஞ்சம் முத்துட்டுன்னு விட்டுருக்குறேங்க. ஏன்னா இது வந்து செதப்பிடிப்பு காய்ங்க. நல்லா பழுத்தா மட்டும்தான் விதை வந்து அதில கொஞ்சமா இருக்குதுங்க. இங்க ஒரு வரிநில கத்திரிக்காய் இருக்குது. வரிநில கத்திரிக்காயிலும் பார்த்தீங்கன்னா 2 செடி வச்சிருக்கிறேங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா, நான் கத்திரி ரகனுடைய ரகத்த வந்து இன்னும் ஒரு 5, 6 கத்திரி ரகம் வந்து நான் விதைக்காதே வச்சிருக்கிறேங்க. அந்த மாரி அந்த ரகமெல்லாம் இன்னும் போட்டு, அந்த ரகம்லாம் எப்படி காய் வைக்குதுன்றதையும் நான் பார்க்கலான்னு ஆசைப்பட்டுருக்கிறேங்க. பேக் எதுனா காலி ஆச்சுன்னா, அந்த விதையெல்லாம் நான் வந்து மறுபடியும் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னா, இப்ப இத்தனையில நம்ம 16 வகை கத்திரிக்காய், 17 வகை கத்திரிக்காவ நம்ம இப்போ வந்து அறுவடை பண்ணி நம்ம வந்து தட்டுல பார்த்துட்டோம். விதையும் நம்ம சேகரிச்சுட்டோம். அதனால வந்து இப்ப இதுக்கு மேல வந்து நம்ம புது ரகத்த நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு, இப்ப அறுவடை கத்திரிக்காய் ஆகும்போது நான் வந்து இன்னும் ஒரு 5, 6 கத்திரி ரகம் இருக்குதுங்க விதை. அத வந்து நான் போட்டு வைக்கணுங்க. போட்டு வைக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ குடுக்குறேங்க. பாருங்க, பிளாக் பீட்ல வால் கத்திரிக்காவும் பார்த்தீங்கன்னா, ஒரு காய் வந்து விதைக்கு எடுத்துருக்கிறேங்க. ஒரு காய் வந்து பார்த்தீங்கன்னா, பிஞ்சா இருக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, பிஞ்சா இருக்குதுங்க. இது சாம்பாருக்கு போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா பழுத்து இருக்குதுங்க. அதனால இது வந்து விதைக்கு எடுத்துருக்கிறேங்க. வெங்கை கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா, விதைக்கு விட்டுருந்தேங்க. அதையும் பார்த்து அறுவடை பண்ணிக்கிறேங்க. அதுவும் நல்லா பழுத்துருச்சு பாருங்க. இன்னைக்கு எல்லாம் உங்களுக்கு விதைய விட்ட கத்திரிக்காயும், இளங்கத்திரிக்காயும் தாங்க அறுவடை ஜாஸ்தி. ஏன்னா, இது இது விதைக்கு விட்டுங்கிற கத்திரிக்காயும் சராசரி ஒரு தட்டு ரப்பர் அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. பிஞ்சு கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா, ஒரு சராசரியா ஒரு தட்டு ரப்பர் அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. அந்த மாரி சரிக்கு சரியா அந்த முறை வந்து அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. சூப்பரா பாருங்க, மூக்குத்தி அவரை பாருங்க எவ்வளோ அழகா பூ வச்சுட்டு போகுது பாருங்க. காய் நெறைய இருக்குதுங்க. நான் தான் வந்து கவனிக்காத விட்டுட்டேங்க. அறுவடை பண்ணாத விட்டுட்டேன். கொடி சூப்பரா இருக்குது பாருங்க. எனக்கு இந்த பந்துல பார்க்கும்போது ஒரு மன சந்தோஷங்க. அதாவது இவ்வளோ அழகா கிரீனிஷா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என்னோட மாடி தோட்டம் எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க. நீல குண்டு கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா, விதைக்கு பாருங்க சூப்பரா ரெடியா இருக்குது பாருங்க. அழகா பழுத்துருக்குது பாருங்க. எவ்வளோ பெரிய தண்டு பாருங்க. கத்திரிக்காயினுடைய தண்டே பார்த்தீங்கன்னா, அவ்வளோ தப்பமா இருக்குதுங்க. சூப்பரா இருக்குது பாருங்க. நீல குண்டு கத்திரிக்காய்ங்க இது. நெறைய பிஞ்சு இருக்குதுங்க. இன்னும் புது அறுவடைக்கும் வரதுக்கு ரெடியா ஆவுதுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிளாக் பீட்ல குண்டு கத்திரிக்காயில பெரிய ரகங்க இது. பெரிய கத்திரிக்காய்ங்க இது. சைஸ் பார்த்தீங்கன்னா, நல்ல பெரிய கத்திரிக்காய்ங்க இது. வீடியோவுக்கு ஆதரவு குடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கமெண்ட் குடுக்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து என்னுடைய சேனல பார்க்குற அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றிங்க. உண்மையிலேயே உங்களுடைய கமெண்ட்டும், உங்களுடைய ஆதரவுக்குமே ரொம்ப நன்றிங்க. ஒவ்வொரு கமெண்ட்டும் அவ்வளோ ஒரு என்கரேஜ்மெண்ட்டு, மோட்டிவேஷனா இருக்குதுங்க. சூப்பரா குடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க, அடுத்தது வந்து பச்சை மிளகா பறிச்சுக்கலாம். பச்சை மிளகான்றத விட பழ மிளகான்னு சொல்லலாங்க. நல்லா பழுத்துருச்சுங்க மிளகாய்ங்க. இப்ப அதனால தாங்க நான் வந்து இப்ப
சாம்பார் பொடி அரைக்கலான்ட்டு இப்போ மிளகாய வந்து காய வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. பழத்தெல்லாம் பறிச்சு, இப்போ வந்து ஒரு 1 கிலோ மிளகா அளவுக்கு நான் வந்து இப்ப காய வச்சிருக்கிறேங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய மிளகா செடியிலேயே நம்மளுக்கு வந்து ஒரு சாம்பார் பொடி அரைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து மிளகா ரெடி ஆயிருக்குதுங்க. ஒரு 4 செடி இருந்தா போதுங்க. நம்ம வீட்டுக்கு அளவா நம்ம தேவைக்கு அளவா நம்ம அழகா தூள் அரைச்சுக்கலாங்க. இந்த மாரி நான் மிளகா செடிக்குமே பார்த்தீங்கன்னா, என்னுடைய மாடி தோட்டத்தில ஒரு 6, 7 பேர் குடுத்துருக்கிறேங்க. மிளகா ரகமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா வச்சிருக்கிறேன் பாருங்க. குண்டு மிளகாவும் இன்னைக்கு பறிச்சிருக்கிறேங்க. பெரிய சைஸ்ல குண்டு மிளகாயும் பறிச்சிருக்கிறேங்க. இது நீட்ட மிளகாங்க. அது குண்டு மிளகாங்க. ஒரு தேவைக்கு நம்மளுக்கு இவ்வளோ மிளகா வாரத்துக்கு நமக்கு 2 தடவை கிடைக்குதுங்க. போதுன்றதுனால தான் நான் அந்த பச்சை மிளகாயெல்லாம் ஒரு 4, 5 பேர் நம்ம அளவா வச்சு நம்ம வளர்த்துனோம்னா போதுங்க. வீட்டுக்கு அளவா மிளகா நம்மளுக்கு வந்துருதுங்க. கொஞ்சம் கீரை பாருங்க. ம் அத்திப்பழ செடிலயும் எவ்வளோ கீரை இருக்குது பாருங்க. அதையும் பறிச்சுக்கலாம். பருப்பு கீரை, பொன்னாங்கண்ணி கீரைன்னு கலந்துருக்குதுங்க. நம்ம எப்படி இத வேரோட புடுங்குனாலுமே நம்மளுக்கு புதுசா நம்மளுக்கு வந்து கீரை வந்துட்டே தாங்க இருக்கு. ஏன்னா, அந்த எருவு எந்த அளவுக்கு மக்குதோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு புதுசா முளைச்சுட்டே தாங்க இருக்கு. கீரைக்கு பாருங்க எவ்வளோ அடியிலே பாருங்க ஒரு காய் வச்சிருக்குது பாருங்க அத்திக்காய். என்ன அழகா இருக்குது பாருங்க அந்த காய். இந்த மரம் உண்மையிலேயே நல்லா ருசியா இருக்குதுங்க அந்த அத்திப்பழம். நம்மளுடைய மாடி தோட்டத்துல எப்பயுமே கலப்பட கீரை தாங்க. அந்த மாரி கீரையில பார்த்தீங்கன்னா, புளிச்சக்கீரை நான் இன்னும் ட்ரை பண்ணது இல்லைங்க. புளிச்சக்கீரை வந்து டேஸ்ட் எப்படி இருக்குமோ என்னவோன்றதுக்கு வேண்டி அத நான் வந்து ட்ரை பண்ணாதே இருக்கேங்க. பார்க்கலாம். புளிச்சக்கீரைக்கும் ஒரு நாள் வந்துச்சுன்னா, அதையும் நான் வந்து ட்ரை பண்றேங்க. சூப்பரான கீரை பாருங்க. இந்த மாரி நம்ம வாரம் 2 தடவ அறுவடை பண்ணோம்னாவே, கீரை வந்து நெறைய கீரை கிடைச்சிருதுங்க. சூப்பரா இருக்குது பாருங்க. 3வது செடியும் பாருங்க அத்திக்காய் சூப்பரா காய் வைக்குது பாருங்க. இதுவும் தயாராயிடுச்சு பாருங்க மரம். வாங்க அடுத்து வந்து பிளாக் பீட்லயே பார்த்தீங்கன்னா, குண்டு கத்திரிக்காங்க. இதுவும் விதைக்கு தாங்க விட்டுருந்தோம். சூப்பரா பாருங்க ரெடியா இருக்கு. வாங்க அடுத்து கோவக்கா மலேசியா கோவக்கா பறிச்சுக்கலாம். சூப்பரா இருக்குது பாருங்க. எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்க. ஆனா உண்மையிலேயே இது நான் வந்து பச்சையா தாங்க சாப்பிடுறேன். நான் இன்னும் சமையலுக்கு யூஸ் பண்ணலைங்க இத. டெய்லியும் வந்து பறிச்சு சாப்பிடுறது தாங்க எனக்கு வேல. எனக்கு உண்மையிலேயே இந்த காய் அவ்வளோ பிடிக்குங்க. இப்ப என்னுடைய மாடி தோட்டத்துல எனக்கு இது கிடைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா, தட்டுக்கு வராதுங்க. நான் சாப்பிட்டுட்டே தான் அறுவடை பண்றேன். நெறைய பிஞ்சு பாருங்க. இன்னும் சூப்பரா எடுத்துட்டு வருது பாருங்க. சுரக்கா பாருங்க எப்படி தொங்கிட்டு இருக்குது பாருங்க. என்ன சுரக்கா டிசைன் மட்டும் தாங்க வெவ்வேறையா வருது. அதாவது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு டிசைன்ல வைக்குதுங்க. அந்த மாரி இந்த சுரக்கா ஆயிடுச்சுங்க. தக்காளி பாருங்க எவ்வளோ காய் இருக்குது பாருங்க. இன்னும் நெறைய காய் புடிச்சிருக்குது பாருங்க. இந்த மாரி சட்ட சட்டையா நம்ம தக்காளி காப்பு பிடிக்கும்போது நம்மளுக்கு அது சூப்பரா இருக்குதுங்க. அந்த தக்காளி பழம் பறிக்கும்போது. நெறைய காப்பு இருக்கிறதுனால செடியே வளைஞ்சு போய் கிடக்குதுங்க. வாங்க இந்த மொளகா தாங்க சொன்னேன். எவ்வளோ குண்டா இருக்குது பாருங்க இந்த மொளகா. காரமும் நல்லா உரைக்குதுங்க. நல்லா இது குண்டா இருக்குதுங்க. அதாவது நம்மளுக்கு செதப்புடிப்பு மொளகான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி இந்த மொளகா சைஸ் இருக்குதுங்க. உள்ள கட் பண்ணி பார்த்தோம்னா நல்லா செதப்புடிப்பா நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குதுங்க. இந்த பச்சை மிளகாவுக்குன்னே ஒரு டேஸ்ட் வரும் பார்த்தீங்களா? அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குதுங்க. இந்த மாரி பார்க்கும்போது களைச்செடி எதனா இருந்தா புடுங்கி போட்டுருங்க. புதுச்செடியிலேருந்தும் இப்ப பாருங்க மிளகா அறுவடை பண்றேன். நம்ம இதுக்கு தான் வந்து திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, பவுடர் தெளிச்சு விட்டோம். இப்ப பாருங்க செடி எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க. அந்த மாரி நம்ம ஆரம்பத்திலே நம்ம கட்டுப்படுத்திட்டோம்னா, ஒரு பிரச்சனையும் வரதில்லைங்க. அதனால தாக்குதேன்லாம் நம்ம கவலைப்படக்கூடாதுங்க. அதுக்கு எப்படி நம்ம சரி பண்றதுன்னு தாங்க பார்க்கணும். அந்த மாரி முயற்சி எடுத்ததுனால பாருங்க மிளகா செடி சூப்பரா தெளிஞ்சிருச்சு பாருங்க. இலை சுட்டு நோவ பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லைங்க. அந்த பவுடர் லைட்டா டச் பண்ணோம்னாவே சரியா போயிடுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க இப்ப மிளகா செடி. இன்னைக்கு வந்து 2 வகையான மிளகா அறுவடைங்க நம்ம பண்றது இன்னைக்கு. காலிஃப்ளவரும் சூப்பரா வருதுங்க. நூக்கோலும் நல்லா இருக்கு. முள்ளங்கிகளும் இன்னைக்கு அறுவடை பண்ணியிருக்கேன். வீடியோவ ஃபுல்லா பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவுல பாருங்க எவ்வளோ சூப்பரா பச்சை மிளகா இருக்குது பாருங்க. இந்த வாரமெல்லாம் என்னுடைய வீடியோங்களுக்கு சப்போர்ட் பண்ண என்னோட சப்ஸ்கிரைபர் அனைத்து பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதே மாரி என்னுடைய சேனலுக்கு நல்லா சப்போர்ட் குடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க அடுத்து வந்து ரெட் முள்ளங்கி பறிச்சுக்கலாம். சூப்பரான முள்ளங்கி. நானு முள்ளங்கி வந்து கட் ஆகக்கூடாதுன்றதுனால கொஞ்சம் மெதுவா இழுத்தேங்க. பாருங்க நல்லா வேருங்க நெறைய போயிருக்கிறதுனால கொஞ்சம் மண்ணு வந்து புடிச்சுக்கிச்சுங்க நல்லா. நெறைய வேர் இருக்குது பாருங்க. கொஞ்சம் வேரா இருந்தா நமக்கு டக்குன்னு வந்துருங்க. வேர் வந்து நெறைய வேர் இறங்கியிருக்குதுங்க. இன்னும் எலசு இருக்குதுங்க. இருக்கட்டும்னு சொல்லி இப்போதைக்கு நான் வந்து இந்த பேக்ல 1 இன்னும் இது இருக்குதுங்க முள்ளங்கி. ரெட் முள்ளங்கி இன்னொன்னு இருக்குதுங்க. அதையும் 1 பறிச்சுக்கலாம். பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வேர் பாருங்க ரப்பிட்டு வருது பாருங்க. இது வந்து வெள்ள முள்ளங்கிங்க. வெள்ள முள்ளங்கி 2 கிழங்கு அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. பாருங்க இது பாருங்க உடைச்சிருச்சு பாருங்க. எப்படி நம்ம வந்து அசாத புடுங்குனாலுமே கொஞ்சம் உடைஞ்சுக்கிச்சு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் கலருங்க.
இதில் 2 முள்ளங்கி, அதில் 2 முள்ளங்கி இன்னைக்கு. சூப்பரான முள்ளங்கி இன்னைக்கு அறுவடை. வாங்க அடுத்து தக்காளி பழம் பறிச்சுக்கலாம். தக்காளி பழம் பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க. கொஞ்சம் கூங்கா இருக்கிறதையும் நான் கட் பண்ணிக்கிறேங்க. நல்லா இருக்குது பாருங்க. பார்க்கலாம். இன்னைக்கு கத்திரிக்காய் பாருங்க. எவ்வளோ ஒரு 6 வகையான கத்திரிக்காய் இன்னைக்கு அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. நீல குண்டு கத்திரிக்காய், வரி நீல கத்திரிக்காய், இத்தாலியன் பிளாக் பியூட்டி, கொத்து கத்திரிக்காய், சச்சு, வால் கத்திரிக்காய், இந்த மாதிரி நம்ம 6 வகையான கத்திரிக்காயை இன்னைக்கு நான் அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. விதைக்கும் பார்த்தீங்கன்னா 8 வகையான கத்திரிக்காயை விதைக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேங்க. இந்த கீரை பாருங்க, கீரை அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. 2 ரெட் முள்ளங்கி அறுவடை பண்ணியிருக்கேன். ஒயிட் முள்ளங்கி அறுவடை பண்ணியிருக்கேன். விதையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் வெண்டைக்காய், ஒரு கிரீன் கலர் வெண்டைக்காவும் அறுவடை பண்ணியிருக்கேன். வெள்ளைப்பாகலையும் ஒரு பழம்பு அறுவடை பண்ணியிருக்கிறேன் பாருங்க. காயும் அறுவடை பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாயிலும் பார்த்தீங்கன்னா 2 வகையான பச்சை மிளகாய் அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. கோவக்காய் அறுவடை பண்ணியிருக்கேன். தக்காளி அறுவடை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்மளுடைய மாடி தோட்டத்தில் வாரம் 2 முறை இந்த அளவுக்கு நம்ம அறுவடை பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா எனக்கு படுதுங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குதுங்க. நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. எவ்வளோ சூப்பரான அறுவடை பாருங்க. கத்திரிக்காய் எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு. பார்க்கறதுக்குன்றது இல்லைங்க, டேஸ்ட்டுமே சூப்பரா இருக்குதுங்க. விதை வேணுன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பாருங்கள். சூப்பரான விதை, நேர்த்தியான விதைங்க. எல்லாமே சூப்பராக முளைக்குங்க. அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா விதை வந்து அவ்வளோ அழகாக நேர்த்தி பண்ணி காய வச்சு சூப்பராக எடுத்து வைக்கிறேங்க. வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பாருங்கள். நீலக்குண்டு கத்திரிக்காய் தாங்க இதில் ஹைலைட்டே. அவ்வளோ அழகாக பழுத்திருந்ததுங்க. பச்சை குண்டு கத்திரிக்காயும் சூப்பராக பழுத்திருந்ததுங்க. வால் பிளாக் பீட்லேயே பார்த்திங்கன்னா வால் கத்திரிக்காயும் நல்லா பழுத்திருந்ததுங்க. குண்டு கத்திரிக்காயும் பார்த்திங்கன்னா பெரிய கத்திரிக்காயும் நல்லா பழுத்துருச்சுங்க. சூப்பரான விதைங்க. அடுத்த வீடியோ திங்கக்கிழமை வருங்க பாருங்கள். பாய்.